அனைத்து தமிழர்களுக்கும் நன்றிகள். நான் உங்கள் புகழேந்தி வில்சன். இன்றைய பதில் நம்ம என்ன பார்க்க போறோம், 10th மற்றும் 12th முடிச்சாச்சு. இப்போ காலேஜ் ஜாயின் பண்ண வைக்க போறோம் நம்மளுடைய பசங்களை. இப்போ ஜாயின் பண்ண வைக்கும் போது என்னெல்லாம் பார்க்கணும், என்ன காலேஜ் பெஸ்டா சூஸ் பண்ணணும், எந்த கோர்ஸ் படித்து வச்சா நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, மேலும் எந்த காலேஜ்ல சேர்த்தா அவங்களுக்கான பிரைட் ஃபியூச்சர் இருக்கு, எந்த காலேஜ் நல்ல ஒரு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இருக்கு அப்படின்றதெல்லாம் இந்த பதில நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சோ உங்களுடைய குழந்தைகள் 10th மற்றும் 12th முடிச்சுட்டாங்க. இப்போ காலேஜ் ஜாயின் பண்ண வைக்க போறோம். அது ஒரு ஐடிஐ இருக்கலாம், டிப்ளமோவா இருக்கலாம், இன்ஜினியரிங் இருக்கலாம், பார்மசியா இருக்கலாம், இல்ல ஒரு மெடிக்கலா இருக்கலாம், ஏதோ ஒரு லா கார்டா இருக்கலாம். சோ எந்த காலேஜஸா இருந்தாலும் காலேஜ் எப்படி சூஸ் பண்ணலாம், எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஒரு 3 டிப்ஸ் சொல்ல போறேன். இந்த 3 டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுடைய பெஸ்டான காலேஜஸ் சூஸ் பண்ணுங்க. சோ தேர்ட் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா காலேஜ்ல பாத்தீங்கன்னா லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு காலேஜும் படிக்கும்போது பாத்தீங்கன்னா பிராக்டிகல் நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்னா லேப் ஃபெசிலிட்டி மஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லலாம். சோ பிராக்டிகல் நாலேஜ் வேணும்க்கு லேப் ஃபெசிலிட்டி அந்த காலேஜ் நம்ம சேர்க்கக்கூடிய அந்த காலேஜ்ல லேப் ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றத தேர்ட் டிப்ஸா நீங்க தெரிஞ்சுக்கணும். செகண்ட் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்லித்தரக்கூடிய அந்த ப்ரொஃபஸருக்கு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இருந்தா தான் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த நாலேஜ் வரும். அப்படி வந்தா தான் நல்ல பர்சன்டேஜ்ல மார்க் எடுப்பாங்க. ஃபைனல் செமஸ்டர்ல கிளியர் பண்ணிட்டு அடுத்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல நாலேஜோட போவாங்க. அப்போ குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்னா சொல்லி தரக்கூடிய அந்த ப்ரொஃபஸர் கிட்ட அந்த நாலேஜ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்காங்களா, எம்இ எம்டெக் படிச்சிருக்காங்களா, சோ மாஸ்டர் டிகிரி படிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எந்த லெவல் இருக்கு, ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்ல எம்இ எம்டெக் முடிச்சுட்டு ஃப்ரெஷரா 1 இயர் ஃபர்ஸ்ட் இயர்ல ஜாயின் பண்ணி அவங்க டீச்சிங் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த டீச்சிங் நாலேஜ் அந்த அளவுக்கு இருக்காது. சோ அதனால பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இருக்காங்களா, இல்ல பிஹெச்டி முடிச்சிருக்காங்களா, பிஹெச்டி படிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் பார்த்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ப்ரொஃபசர் கையில இருக்கு. சோ அந்த ப்ரொஃபசர் கையில என்ன கேட்டகரி டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே பெஸ்டான சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ காலேஜ் 10th plus 2 முடிச்சாச்சு. காலேஜ் சூஸ் பண்ணணும், என்ன கோர்ஸ்ன்றத சூஸ் பண்ணணும். இந்த டிசிஷன் யார் எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரா சொல்லுவாங்க, இந்த காலேஜ் எடு, இந்த கோர்ஸ் எடு, நல்லா படிக்கலாம், இல்ல நீங்களே போய் 4 பேர்கிட்ட கேட்கலாம், இல்ல உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ல யாரா இந்த கோர்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் சொல்றத நீங்க கேட்டு நீங்க அந்த டிசிஷன் எடுக்க கூடாது. சோ ஃபர்ஸ்ட் டிப்ஸ் பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய குழந்தைகள் என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், எந்த காலேஜ் படிக்கணும், நான் எதை படிக்க போறேன், எதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றத குழந்தைகள் கிட்ட படிக்க போறவங்க யாரு, அந்த 4 years 3 years காலேஜ் படிக்க போறவங்க அவங்க தான். சோ அதனால அவங்க தான் அந்த டிசிஷன் முழுமையா எடுக்கணும். ஏன்னா இன்ட்ரெஸ்டோட படிச்சாங்கன்னா தான் அவங்க சக்சஸ்ஃபுல்லா படிச்சு அவங்களோட கிளியர் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்பான ஜாப்க்கு போக முடியும். அதனால இன்ட்ரெஸ்டோட படிக்கணும்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கோர்ஸை சூஸ் பண்ண அப்படின்னா அவங்களோட கையில விட்டுணும். சோ அந்த பிடிச்ச கோர்ஸை சூஸ் பண்ணதுனால அவங்களோட பிரைட் ஃபியூச்சர் இருக்கும். இப்போ என்னோட குழந்தை பிளஸ் 2 முடிச்சுட்டான். இப்போ நான் இன்ஜினியரிங் சேர்க்க போறேன். இப்போ என்னோட மார்க் ரொம்பவே குறைவா இருக்கு. நான் இன்ஜினியரிங் டிஎன்ஏ அட்மிஷன் அப்ளை பண்ண அப்படின்னா எனக்கு சுலபமா காலேஜ் கிடைச்சிரும், அதனால தான் அப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. சோ இன்ஜினியரிங் சேர்க்க போறீங்க அப்படின்னா எதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த 3 டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சோ இதை ஃபாலோ பண்ணிட்ட பிறகு பாத்தீங்கன்னா காலேஜஸ் கவுன்சிலிங்ல நீங்க சேர்க்க வேண்டியிருக்கும். இப்போ அட்மிஷன் க்ளோஸ் ஆக போகுது. சோ அட்மிஷன் எல்லாம் பண்ணிருப்பீங்க. கவுன்சிலிங்காக நீங்க அட்மிஷன் கொடுத்திருப்பீங்க, டிஎன்ஏ அட்மிஷன் சொல்லிட்டு. சோ இது முடிஞ்ச பிறகு கவுன்சிலிங் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரும். சோ கவுன்சிலிங்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா காலேஜஸ் என்ன கோர்சஸ்ன்றதை சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி எதை காலேஜஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க. யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு www.annauniversity.edu அப்படின்ற வெப்சைட் போனீங்கன்னா இந்த வெப்சைட் ஹோம் பேஜ்ல பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ஸ் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா 2018 நவம்பர் டிசம்பருக்கான அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ்க்கான பர்சன்டேஜ் ஆஃப் லிஸ்ட் விட்டுருப்பாங்க. சோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நவம்பர் டிசம்பர் 2018 பாத்தீங்கன்னா லிஸ்ட் இருக்கும். சோ எந்த காலேஜஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த பர்சன்டேஜ் மார்க் எதை பொறுத்து இருக்குன்னா லாஸ்ட் இயர் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் 4th இயர் படிச்சிட்டு இருப்பாங்க. சோ அந்த பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நவம்பர் டிசம்பர் எக்ஸாம் எழுதுவாங்க. எவ்வளவு பேர் எக்ஸாம் எழுதுறாங்க, 4000 பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அதுல எவ்வளவு பேர் பாஸ் ஆகுறாங்க, அதை பொறுத்து தான் அந்த பர்சன்டேஜஸ் வரும். சோ அந்த காலேஜ் பர்சன்டேஜ் தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலேஜ் சூஸ் பண்ணுங்க. இல்ல நீங்க தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க, கவுன்சிலிங் போறீங்க அப்படின்னா உங்களுடைய காலேஜஸ் ஒரு 4 to 5 காலேஜ் சூஸ் பண்ணிருப்பீங்க. அந்த காலேஜஸ் எல்லாம் இந்த பர்சன்டேஜ் மார்க்குள்ள இருக்கா, நல்ல பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிச்சு வெளியே நல்ல மார்க் எடுத்துட்டு எவ்வளவு பேர் பாஸ் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணீங்க. தமிழ்நாடு அட்மிஷன் இன்ஜினியரிங் அட்மிஷன் போகும்போது கவுன்சிலிங் போகும்போது இந்த பிடிஎஃப் நோட் பண்ணி எந்த காலேஜ் பெஸ்டான காலேஜ் பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா வெளியே வந்திருக்காங்களா, சோ நல்ல பர்சன்டோட பாஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நல்ல காலேஜ் சூஸ் பண்ணுங்க. சோ அதுக்காக தான் இந்த பிடிஎஃப் நான் கொடுத்திருக்கேன். சோ இந்த அனாலிசிஸ் வெப்சைட்லயே போயிட்டு அவங்களே ரிலீஸ் பண்ண பர்சன்டேஜ் மார்க்ஸ் எவ்வளவு எடுத்திருக்காங்கன்றத காலேஜினுடைய பர்சன்டேஜ் மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ் சூஸ் பண்ணி நீங்க படிக்க வைங்க.
சோ இது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிப்ஸா பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளோட விருப்பம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற கோர்ஸ் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து நல்லா படிப்பாங்க, நல்ல மார்க்கோட வந்து வெளியே வருவாங்க, நல்ல ஜாப்பும் கிடைக்கும். சோ இது வந்து பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு நண்பர்களுக்கும் தேவைன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றிகளோட.